சில பேர் நானும் விவசாயி தான் பேரை சொல்லிக்கிட்டு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்கலாம் உண்டு. இன்று கரும்பு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தொகையையும் சேர்த்து, ஊக்கத்தொகையும் சேர்த்து இன்று 3500 ரூபாய் ஒரு டன்னுக்கு கரும்பு விலை கொடுக்க வேண்டும் என்று வழங்கி இருப்பவர். கரும்பு விலை 3159 ரூபாய், அதற்கு ஊக்கத்தொகை 349 ரூபாய். ஆக இந்த 3500 ரூபாயும் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் அவர்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு கரும்பு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். ஆகவே இந்த சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதால் ஊக்கத்தொகைக்கு தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. குறிப்பாக சர்க்கரை ஆலைகளுக்கு நேரடியாக சென்று கரும்பை பதிவு செய்தாலே அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கப்படும். அதெல்லாம் சொன்ன மாதிரி நான் சொல்றதெல்லாம் 60-64 இடையத்துல இருந்து கரும்பு கொண்டாந்து போட்டு அந்த பணம் எப்போ வரும்னு காத்திருந்த காலம்லாம் உண்டு. இப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் உடனடியாக அந்த நிதி வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு அதையும் செய்து கொண்டிருக்கிறார். இதன் மூலம் 91,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 150 கோடிக்கு மேல் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. நம்ம சொன்ன மாதிரி ஊக்கத்தொகை வேலை வேற ரெண்டையும் சேர்த்து நம்ம அரசு கொடுக்கப்படுகிறது. கரும்பு நிலுவைத் தொகை ரூபாய் 97.77 கோடி வழங்கவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஆகவே இனிமேல் நிலுவைத் தொகை இருக்காது. விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். அவங்க எப்ப கரும்பு வெட்டினாலும் உடனடியாக அனுப்பி இங்கே நம்ம இந்த ஆலையில எதையும் செஞ்சுக்கலாம். நம்ம கலைஞர் இருக்கும்போது தான் இங்க கள்ளக்குறிச்சி சுகர் ஃபேக்டரியும் அப்பதான் கலைஞர் தான் கொண்டாந்தாரு. இதெல்லாம் கோஆபரேட்டிவ் சுகர் ஃபேக்டரியா இருந்து இன்று பல்வேறு பணிகளை இந்த விவசாய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் எல்லாம் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை தொகுதி, இதே போல திருக்கோயிலூர் தொகுதி தான் ரொம்ப நிறைய வராங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அவர்களெல்லாம் இங்கேதான் வந்து பயனடைகிறார்கள். ஆகவே இந்த பயன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று இந்த வருஷம் நாங்கள் வந்து நானும் மணிக்கெல்லாம் வருஷம் வந்து கொண்டு வைக்கிறோம். கொண்டு அதே மாதிரி நம்முடைய விஸ்வநாதன்ல இருந்து எல்லோரும் இங்க வந்து இந்த பணிகளை மாவட்ட சேர்மன் நம்முடைய ஜெயச்சந்திரன் எல்லாம் விவசாய குடும்பம் தான். யாரும் விவசாயத்தை செய்தவங்களே கிடையாது. ஆக இந்த விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் நானும் விவசாயி தான் பேரை சொல்லிக்கிட்டு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாம இருக்கிறவங்கலாம் உண்டு. தளபதி கலைஞர் மாதிரி இன்று தளபதியும் அவர்கள் வழியிலே நின்று பல்வேறு நலத்திட்டங்களை விவசாயிகளுக்காக செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர். தஞ்சையா இருந்தாலும் வெள்ளம் வந்தாலும் எல்லா காலகட்டங்களிலேயும் விவசாயிகளை தன்னுடைய 2 கண்களாக பதிக்கக்கூடிய ஒருவர் தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஆகவே விவசாயிகளே நீங்களெல்லாம் என்றும் பயனடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் என்றும் விவசாயிகளுக்காக, அது ஒன்று போன்ற கிராமப்புறம் விவசாயம்னா பெரும்பாலும் கிராமப்புறத்து மக்கள் தான். அந்த கிராமங்கள் வளர்ச்சியடைய, கிராமப்புறத்து விவசாயிகள் வளர்ச்சியடைய என்றும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் துணை நிற்பார்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.